வெற்றி சக்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஒரு நாள்ல வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாங்கிறது கிரேட் எக்ஸாம்பிளா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு அடினே சொல்லலாம். அந்த புது சேனலுக்கு நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை தொட்டு அந்த சேனலுக்கு உங்க ஆதரவு மறக்காம தாங்க. சக்தி கைது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதிகாரியெல்லாம் சொல்கிறாங்க. சார் நான் எதுவும் பண்ணவே இல்லை சார், இங்கே வேறு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி எத்தனையோ வாட்டி பேசுகிறாங்க நம்ம சக்தி. அத்தை பாருங்க அத்தை, நம்ம கொடுத்த 10 லட்ச ரூபா பணமும் இங்கே தான் இருக்குது. அப்படிங்களா, நீங்கள் தான் கொடுத்தீங்களா? ஆமாங்க, இவங்க தான் பணத்தை கேட்டாங்க, அதனால தான் நாங்கள் கொடுத்தோம். பிரியா இவ தான் தூக்குனதுன்னு சொல்லி பூஜா ஒன்றுக்கு ரெண்டா முரண்பாடாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க சக்தி. எப்படி இந்த இடத்துல பணம் வந்துச்சுன்னு தெரில. ஏண்டி நீ தானடி கிரில்லெல்லாம் பூட்டிட்டு உள்ளே இருந்த, எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரிலனா நீ தான் தூக்கியிருக்க, ரங்கநாய அம்மா கிட்ட பணம் கேட்டு நீ தானே மிரட்டியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டவன் பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி, எனக்கு பின்னாடி சதி வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் என்னை சேவ் பண்ணோம். என்னம்மா ஆதாரம் பூர்வமாக உன்னை பிடிச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது உன்னை நான் காப்பாற்றணுங்கிற விலங்கு போட்டு கீழே எழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மருமக இது மாதிரி தப்பு பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி ரங்கநாயம்மா ஒரு பக்கம் நல்லவங்க மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ரங்கநாயம்மா, இவ என் வீட்டு மருமக, பரவாயில்ல, அத்தைக்கு நம்ம மேலே பாசம் இருக்குது, என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சக்தி தப்பு கணக்கு போடுறாங்க. பார்த்தா ரங்கநாயம்மா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என் வீட்டு மருமலாக இருந்தாலும் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், நான் கண்டிப்பாக கோர்ட்டில் சாட்சி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே எல்லாம் பேசுகிறாங்க. போலீஸ்லாம் கீழே சக்தியை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கிரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. திடீர்னு வந்துட்டாங்க அந்த இடத்துல. நம்ம வெற்றி வந்துட்டாங்க. ஆனால் இங்கே போலீஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, அம்மா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது சக்தியை கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெற்றி என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல வெற்றி. அப்பன்னு பார்த்து எல்லா உண்மையும் அடித்து பேசுகிறாங்க. அந்த கான்ஸ்டபிள்லாம் பிரியாவை அமுச்சு வச்சது சக்தி தான், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறோம். என்னது பிரியாவை அமுச்சு வச்சிட்டாளா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சக்தியெல்லாம் அப்படிலாம் செய்யவே மாட்டான்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. சார் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுறதில்ல, அர்த்தமற்ற செயல், உங்கள் பொண்டாட்டி தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, 10 லட்ச ரூபா பணத்தோட பிடிபட்டிருக்கா, இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாது, ஆதாரம் பூர்வமாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லி கண்டாபுனா இன்ஸ்பெக்டர் சொன்னால வண்டியில் ஏறி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெற்றி ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி நடந்திருக்குன்னு அண்ணியை வசமாக சிக்க வச்சிருக்கா பூஜா அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி இப்படியெல்லாம் செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பூஜா சமயம் பெருப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன வேணான்னு பண்ணுறா சக்தி, உன்னால் சக்தி மீட்டெடுக்கவே முடியாதுடா வெற்றி அப்படின்னு சொல்லி பூஜா கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சக்தி ரங்கநாயம்மா சொன்னதே நினச்சிட்டு இருக்காங்க. என் வீட்டு மருமக தான், இருந்தாலும் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், நான் சாட்சி சொல்ல வரேன். இதே சாட்சி புஷ்பாவுக்கு எதிராக நீங்கள் மாற்றி சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள கேமுனால என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா? அத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சம உச்சக்கட்ட கோவத்தில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் சம கடுப்பில் சக்தி என்ன பொண்ணு ஏது பொண்ணே தெரியாமல் தருமாற்றத்தோடு இருக்கிறப்ப புஷ்பா யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த கையில் மாட்டியிருக்குல்ல ரங்கநாய அம்மாட்ட செமையாக தூள் பண்ணிட்டாங்க, இதை நம்ம மீனாட்சி வீட்டுக்குள்ள போய் சொல்லிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு மீனாட்சி வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல சங்கிலியும் நம்ம புஷ்பாவும், என்ன மீனாட்சி சௌக்கியமா அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுற, ஏய் யமுனா என்ன நினச்சி ஏது நினச்சின்னு உனக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது கார்த்தி காட்டுறாங்க. கல்யாண மண்டபத்தில் கோகிலா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. ஐயோ என் மருமகளை அமுச்சு வச்சிட்டாளா, யாருமா அமுச்சு வச்சது, என்னம்மா சொல்கிற, ஒன்றும் புரியல, சக்தி தாண்டா அது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி செம்மையாக கோவப்படுறாங்க. பிரியா என்ன நம்பி வந்த பொண்ணுமா, அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க போகிறேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தா, என்னம்மா இப்படி ஆகி போச்சு, அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா, என் கல்யாணத்தையே தடுத்து நிப்பாட்டி கடைசியில் பிரியாவே அமுச்சு வச்சிட்டால, இதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் ஜின்னு நிற்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க கார்த்தி. நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, நீ மாட்டு வெளியில் போகணும் துர்கா பேசுகிறாங்க. ஏட்டி யமுனா வாழ்க்கையே நடத்தில் போயிட்டுருக்கு, அன்றைக்கி கார்த்திக்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க மீனாட்சிக்கு தெரியாமல், ஆனால் இப்போ என்ன ஆச்சு, யமுனாவுக்கு தெரியாமையே தெரியாமையா தெரிஞ்சா, எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கல்யாணங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுமே, அங்கே தாலி கட்டும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ கார்த்தி தாலி கட்டாராங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரியா அமுச்சு வச்சுட்டாங்களா, அச்சோ பிரியா அமுச்சு வச்சுட்டாங்களா, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அனுப்பிச்சு வச்சு யார் தெரியுமா, சக்தி தான் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக முரண்பாடாக பேசுகிறாங்க. நம்ம புஷ்பா இதை பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க. ஏய் நீ சொன்ன மாதிரி கார்த்திக் சார்லாம் அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது, அதே மாதிரி தான் யமுனாவோட வாழ்க்கையை கார்த்திக் சார் கையில் தான் இருக்குது, ஏய் நீ வேலை போகத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க நம்ம புஷ்பா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ
பொண்ணுங்களா இருக்கீங்க. இந்த வீட்ல வந்து ஆம்பள துணையே இல்ல. இப்ப எப்படி சக்தி வந்து மீட்டெடுக்க போறீங்க? போலீஸ் வந்து கைது பண்ணி கோர்ட்ல வந்து ஒப்படைச்சுருவாங்க. நீங்க இனிமேட்டு என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, மீனாட்சி அம்மா வந்து தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. என் பொண்ணுக்கா இப்படிப்பட்ட நிலைமை? இது என்னால நம்பவே முடியலங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து அட்டகாசமா முடிச்சிருக்காங்க.